Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய மேப் சார்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all, இப்போ நம்ம கிட்ட இந்தியா கண்ட்ரில இருக்கக்கூடிய ஸ்டேட் வைஸ் கம்ப்ளீட் சென்சஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு ஒரு சார்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஜியோகிராஃபிக்கல் டேட்டாவுக்கு ஒரு பொருத்தமான சார்ட்னா அது மேப் சார்ட். ஸோ இன்சர்ட் டேப்ல நமக்கு சார்ட்ஸ் குரூப்ல பார்த்தோம்னா மேப் சார்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஸோ நமக்கு இங்கே ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேட்ஸோட பாப்புலேஷனை பேஸ் பண்ணி நமக்கு என்ன தேவைன்னா ஒரு மேப் சார்ட் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், இன்சர்ட் டேப்ல மேப் சார்ட். ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தோம்னா நாம் செலக்ட் பண்ண ஸ்டேட்ஸை அனலைஸ் பண்ணி அது என்ன கண்ட்ரிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு இந்தியா மேப் சார்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆயிருச்சு. ஒருவேளை வேறு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸோட ஸ்டேட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேட்ஸை பாப்புலேஷனோட நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இன்சர்ட்டில் நம்ம மேப் சார்ட் கொண்டு வரோம். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு அந்த மேப் சார்ட் பார்த்தீங்கன்னா வரது உண்டு. இப்போ நமக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை அப்போ ரெண்டு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணால் என்ன வரும் ப்ரோ? ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் இருக்கக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டேட்டா. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டேட்ஸ் அண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஸ்டேட்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம், டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இன்சர்ட்டில் மேப் சார்ட் கொடுத்தோம்னா இந்த வாட்டி நமக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ணதுனால நமக்கு ஒரு வேர்ல்ட் மேப் சார்ட் பார்த்தீங்கன்னா வரது உண்டு. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மேப் சார்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டேட்டை பேஸ் பண்ணியோ இல்லை கண்ட்ரியை பேஸ் பண்ணியோ தான் இருக்கணுமே தவிர ஒருவேளை சிட்டியை பேஸ் பண்ணி இருக்குன்ற பட்சத்தில், இப்போ இதில் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இன்சர்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு மேப் சார்ட்டை க்ரியேட் பண்ணுறோம்னா சின்னதாக அங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரியான ஜியோகிராஃபிக்கல் டேட்டா ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஸ் ஆர் கண்ட்ரி ஆர் ரீஜன், ஸ்டேட்டை பேஸ் பண்ணியோ கண்ட்ரியை பேஸ் பண்ணியோ அந்த டேட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு மேப் சார்ட்டை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடும். ஆக்சுவலாக இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு இந்தியன் மேப் சார்ட் தான். பட் என்ன விஷயம்னா, இதில் எனக்கு இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம இந்த சார்ட்டோட லே அவுட்டை செலக்ட் பண்ணும் போதே எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த சார்ட் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டா செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி வரது உண்டு. ஜஸ்ட் நம்ம அந்த செலெக்ஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தினாலே போதும். அப்போ நமக்கு அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு அப்டேட் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி சார்ட் வந்து நமக்கு கரண்ட் ஷீட்டில் வேண்டாம், டேட்டா இருக்கக்கூடிய அதே ஷீட்டில் தேவையில்லை, ஒரு நியூ ஷீட்டில் வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று, அந்த சார்ட்டை நீங்கள் Ctrl+X கொடுத்து கட் பண்ணாலும் சரி, இல்லை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணாலும் சரி. நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், Ctrl+X கொடுத்து என்ன பண்ணுறேன், கட் பண்ண கையோட ஒரு நியூ ஷீட்டை நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஷீட்டில் Ctrl+V கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இல்லை அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சார்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கும் போது சார்ட் டிசைன் அண்ட் ஃபார்மேட் டேப் பார்த்தீங்கன்னா உண்டு. அதில் சார்ட் டிசைன் டேப்பில் பார்த்தோம்னா மூவ் சார்ட் ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம மூவ் சார்ட் கொடுக்கும்போது கவனிச்சிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷீட்டில் மூவ் பண்ணணும்னா அந்த ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். இல்லை ஒரு நியூ ஷீட்டில் தான் மூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அந்த நியூ ஷீட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா ஒரு நியூ ஷீட்டில் வரும். பட் அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, கரெக்டாக அந்த சார்ட் வந்து நமக்கு ஒரு பிரிண்ட் லேஅவுட்டில் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா Ctrl+P கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக அது பிரிண்ட் லேஅவுட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதனால் நமக்கு அதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உண்டு. மற்றபடி நீங்கள் சார்ட்டை மூவ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மூவ் பண்ணதுனாலையோ இல்லை வேறு ஒரு ஷீட்டுக்கு நீங்கள் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணதுனாலையோ சார்ட்டுக்கும் டேட்டாவுக்கு இருக்கக்கூடிய லிங்க் என்ன ஆகலைன்னா கட் ஆகலை. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வந்து தமிழ்நாடு தான் நம்ம முன்னாடி செலக்ட் பண்ண நினைக்கிறேன், மத்திய பிரதேஷ். ஸோ அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஓகே, ஒன்ஸ் இங்கே சேஞ்ச் பண்ண கையோட கவனிச்சிங்கன்னா நமக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ண அந்த சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த லேஅவுட்லேயும் நமக்கு அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா கம்ப்ளீட்டாக அந்த லெஜெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் நமக்கு பர்ஃபெக்டாக நடந்திருக்கும். ஸோ என்ன தான் நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, சார்ட்டுக்கும் அந்த டேட்டாவுக்கும் பார்த்தீங்கன்னா லிங்க் என்ன ஆகாது, பிரேக் ஆகாது.
அண்ட் அதே மாதிரி ஒரு சார்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீமாடிஃபை பண்ணணும், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ரீமாடிஃபை பண்ணணுங்கிற பட்சத்தில் நிறைய வழிகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சார்ட்டோட லேஅவுட்டை நீங்கள் செலெக்ஷனில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளஸ் ஐக்கன் உண்டு. வெளியில் இருக்கும் போது இல்லை, வெளியில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கும் போது கிடையாது. சார்ட்டோட லேஅவுட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கும் போது ஒரு ப்ளஸ் ஐக்கன் உண்டு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் ஐக்கன் உண்டு. ஸோ ப்ரஷ் ஐக்கனை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக சார்ட்டோட ஒரு சில ப்ரீசெட் ஸ்டைல்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ரெடிமேடாக இருக்கக்கூடிய ப்ரீசெட். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை யூஸ் பண்ணி சார்ட்டோட ஒரு சில எலமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த டைட்டில் வேண்டாங்கிற பட்சத்தில் அந்த டைட்டிலோட செக் மார்க்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிசேபிள் பண்ணலாம். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா அதோட பாப்புலேஷன் வந்து எனக்கு தெரியணும், அந்த லேபிள் தெரியணுங்கிற பட்சத்தில் சார்ட்டோட லேபிள்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்டு. ஒருவேளை உங்களுக்கு மோர் ஆப்ஷன்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் உண்டு. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், லெஜெண்ட் உங்களுக்கு வேணுமா, லெஜெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த லெஜெண்ட் வந்து உங்களுக்கு என்ன சைடில் இருக்கணும், ரைட்டில் வேணுமா இல்லை பாட்டம்லையா டாப்லையா, எந்த டைரெக்ஷனில் எந்த ஏரியாவில் உங்களுக்கு தேவையோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் வேணுங்கிற பட்சத்தில் சார்ட்டை நம்ம செலக்ட் பண்ணும்போது சார்ட் டிசைன்ஸ் அண்ட் ஃபார்மட் டேப் உண்டு. ஸோ சார்ட் டிசைனில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ இங்கே நமக்கு ப்ளஸ் ஐக்கனில் எப்படி எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கோ அதே ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஆட் சார்ட் எலமெண்ட் உண்டு, சேம் ஆப்ஷன். அண்ட் குயிக் லேஅவுட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில லேஅவுட் பார்த்தீங்கன்னா உண்டு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சார்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன விதமான ஸ்டைல் வேணுமோ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேஞ்ச் கலர்ஸ், உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் வேணுமா, இல்லை வந்து உங்களுக்கு மோனோக்ரோமேட்டிக் சிங்கிள் கலரே, உங்களுக்கு சிங்கிள் கலர் ஆப்ஷன்ஸே வேணுமான்றதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டைல்ஸ், வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா பர்ஃபெக்டாக ரீமாடிஃபை பண்ண முடியும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நமக்கு செலக்ட் டேட்டா ஆப்ஷன் இருக்குது. ஸோ செலக்ட் டேட்டா கொடுத்தீங்கன்னா அப்போ நமக்கு அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டா ரேஞ்சை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சார்ட்டும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக என்ன ஆகும், அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் ஃபார்மட் டேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி சார்ட்டோட பிளாட் ஏரியாவாக இருக்கட்டும், சார்ட் ஏரியாவாக இருக்கட்டும், ஸோ அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்ட் ஷேப் கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பிளாட் ஏரியாங்கிறது வேறு, சார்ட் ஏரியாங்கிறது வேறு. ஸோ நீங்கள் பிளாட் ஏரியாவை செலக்ட் பண்ணுறீங்கன்னும் போது அதுக்கேற்ற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இன்னும் டீப்பான ஆப்ஷன்லாம் வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், இந்த சார்ட் லேஅவுட்டை 2 கிளிக் பண்ணால் போதும், நமக்கு அந்த சார்ட்டோட பேனல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதிலே பார்த்தோம்னா சார்ட் ஆப்ஷன்ஸ் உண்டு, லெஜெண்ட் ஆப்ஷன்ஸ் உண்டு, அண்ட் பிளாட் ஏரியா ஆப்ஷன்ஸ் உண்டு, எல்லாமே இருக்குது. அதுக்காக அந்தந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பிளாட் ஏரியாவை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாட் ஏரியா ஆப்ஷன்ஸ் உண்டு. அண்ட் லெஜெண்டை கிளிக் பண்ணிங்கன்னா லெஜெண்டுக்கான ஆப்ஷன்ஸ் லோட் ஆகும். இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட்டாவோட கலரை மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ அசாமோட கலரை மட்டும் எனக்கு மாற்றி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் அந்த ஏரியாவை டபுள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு கலர் வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு ஒரு சில குறிப்பிட்ட கலர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது கிரேடியண்ட்டாக வேணும்னா கிரேடியன்ட், டுவெல் கலர்ஸ் வேணும்னா டுவெல் கலர் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் அதில் பிக்சர் வைக்க போகிறேன், பிக்சரோ டெக்ஸ்டரோ ஏதாவது ஒன்று வைக்க போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ரிலீஸ் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணாலே ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியில் வந்துடலாம். ஸோ நமக்கு இந்த சார்ட்டோட பேக்ரவுண்ட் ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எல்லோவில் இல்லை மைல்டு எல்லோ இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி நமக்கு இந்த லெஜெண்டோட பேக்ரவுண்ட் வந்து, ஸோ இதில் ஃபில் இருக்குது, பார்டர் ஆப்ஷன் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் கலரில் அண்ட் பிளாக்ல இருந்தால் நமக்கு அந்த டேட்டா பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக உண்டு. அண்ட் பிளாட் ஏரியா வந்து நோ ஃபில். ஸோ அப்போ பேக்ரவுண்ட் கலரே பார்த்திங்கன்னா நமக்கு சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ஈவன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் எந்தெந்த ஸ்டேட்லாம் செலக்ட் பண்ணமோ அதுக்கான சார்ட் தான் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கு. சொல்ல வர ஆப்ஷன் என்னென்னா, அந்தந்த சீரியஸை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ரீமாடிஃபை பண்ண முடியும். கவனிச்சிங்கன்னா அந்தந்த சீரியஸ் மட்டும்தான் ரீமாடிஃபை பண்ண முடியும், மற்றதை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. மற்றதை நம்ம என்ன தான் டபுள் கிளிக் பண்ணாலும் சரி அந்த குறிப்பிட்ட சீரியஸை நம்ம செலக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டேட் என்ன பண்ணல, செலக்ட் பண்ணலை. மற்றபடி நம்ம சீரியஸோட அவுட்லைன்லாம் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நமக்கு ஒரு வேளை லேபிள்ஸ்லாம் வேணும்னா இங்கே நமக்கு சார்ட் எலமெண்ட்ஸ் உண்டு. ஸோ அங்கேயே நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்னும் நமக்கு ஒரு சில முக்கியமான ஆப்ஷன்ஸ், நல்ல அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பிளாட் ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்கும் போதே, அந்த சீரியஸ் ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்கும் போதே பார்த்தோம்னா சீரியஸ் ஆப்ஷன்ஸ்னு தனியாக ஒரு கேட்டகரி உண்டு. ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு மேப்போட ப்ரொஜெக்ஷன் எப்படி தேவை. ஸோ மேப்போட ப்ரொஜெக்ஷன் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. லைட்டாக கொஞ்சம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்கன்னா
சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அப்படி தேவைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை கிடையாது. அண்ட் மேப் ஏரியா, ஸோ மேப் ஏரியா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் உண்டு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒன்லி ரீஜன் வித் டேட்டா அப்படின்னு கொடுக்கும்போது கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ண அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ் மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியாது. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி எங்கேயாவது தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹோல் வேர்ல்டு மேப் தான் தேவைங்கிற பட்சத்தில் மேப் ஏரியாவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேர்ல்டு மேப்பாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வேறு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இருக்குது. இல்லை ஆட்டோமேட்டிக் தான் வேணுங்கிற பட்சத்தில் டிஃபால்ட்டாக நம்ம செலக்ட் பண்ண டேட்டா வச்சு கரெக்டாக அந்த இந்தியன் மேப் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். லேபிள்ஸை ஆக்சஸ் பண்ணுற ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு ஷோ ஆல் கொடுத்தோம்னா லேபிள்ஸோடய பார்த்திங்கன்னா வரது உண்டு. ஸோ ஏற்கனவே நம்ம லேபிள்ஸ் என்ன பண்ணியிருக்கிறோம்னா கொடுத்துருக்குறோம். இன்கேஸ் உங்களுக்கு லேபிளில் வந்து பெஸ்ட் ஃபிட் ஒன்லி, ஸோ அப்படி வேறு கண்டென்ட் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். பட் நமக்கு அந்த சீரியஸில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இடம் கிடையாது. ஸோ அதனால் ஹோல் கண்டென்ட்டையும் காமிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு முடியலை. ஸோ நம்ம மோஸ்ட்டாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முதல்ல இந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேப்போட ஃபார்மேட்ஸ் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். லைக் கலர்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம கடைசியில் வந்து இந்த சீரியஸ் ஆப்ஷனில் கை வைக்கும் போது கண்டிப்பாக ஃபார்மேட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு அந்த பிளாக் கலரே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபில்ல நம்ம ஒரு சாலிட் பிளாக் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் மற்றபடி நமக்கு அந்த பார்டர் லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த திக்னஸ் நல்லா வேணும்னா தாராளமாக நீங்கள் திக்னஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. உங்களுக்கு எப்படி தேவையோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேஷஸ் உங்களுக்கு எந்த மாதிரி தேவை அப்படிங்கிறதையும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ நிறைய விதங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சார்ட் ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இந்த சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக ஒரு ஷீட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சைஸ் எதுவும் என்ன பண்ண முடியாதுன்னா அதிகப்படுத்த முடியாது. பட் நம்ம அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் இருக்கும் போது நீங்கள் இந்த சைஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆர் விட்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கம்பைன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபைனலாக இந்த சார்ட் வந்து நமக்கு ஆஸ் அ பிக்சராக பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட்டை ரைட் கிளிக் பண்ணோம்னா அங்கே நமக்கு சேவ் ஆஸ் பிக்சர் ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய லொக்கேஷனில் எங்கே வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டெஸ்க்டாப்பில் தேவை. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இந்தியன் மேப் சார்ட் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்ட் அந்த சார்ட் வந்து நமக்கு நல்ல 4K குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணாலும் நல்ல கிளாரிட்டி பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எங்கேயாவது அவுட்புட் தேவை, சார்ட் மட்டும் அவுட்புட் தனியாக தேவைங்கிற பட்சத்தில் இங்கே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ரெடி பண்ணி அதை ஆஸ் அ பிக்சராக நீங்கள் என்ன பண்ணலாம், நல்ல குவாலிட்டியில் தாராளமாக நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி எக்ஸலில் இன்னுமே அட்வான்ஸ்டு 3D சார்ட்ஸ் எல்லாமே நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.